இங்கே ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்று நான், தம்பி சாட்டை துரைமுருகன். எங்களுக்கு மட்டும்தான் வந்து விஜயை ரைட்ஸ் கொடுத்துருக்காரு என்ன வந்து விஜயை கலாய்க்கிறதுக்கு. அதனால் போகிற வரவங்களாம் கலாய்க்கிறீங்க, இப்போ வந்து ஜூலியும் கலாய்க்கிறாங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. நீ எப்படி எங்கள் தலைவரை நீ கலாய்ப்ப எங்கள் இது பண்ணாத அது பதிலுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ட்விட்டு போடுறாங்க. ஜூலிக்கு என்ன அவசியம்? ஏன் தாவேகா விஜய் இப்போ ஏங்க ஜூலி மட்டுமே இல்லைங்க, திருப்பி நானும் சொல்கிறேங்க. போகிற வரவெல்லாம் பனையூர் பக்கம் போகிறோம்னா இனிமேல் கூப்பிட்டு விஜய் அடிச்சுட்டு போவாங்க. இதுதாங்க நிலைமை இன்னைக்கு. இன்னும் அவங்க பேசுகிற ஜோக்கர் மாதிரி பேசுகிறாங்க பாருங்க மேடையில். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வச்சு செய்கிறாங்க. அவங்க பேச சின்னம்மா ஜல்லிக்கட்டு என்னம்மா அப்படின்னாங்கல்ல, அதில் ஃபேமஸ் ஆனவங்க தான். ஒவ்வொரு டேல வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாரு விஜய் சார். எல்லாரும் எதிர்க்கல சார், சும்மா திருப்பி இவனே பில்டப் பண்ணிக்கிறது. எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நீங்கள் எதிர்க்கிறீங்களா? எது நீங்கள் எதிர்க்கிறீங்க சார்? நல்ல மகனா இல்லை, நல்ல கணனா இல்லை, நல்ல அப்பாவா இல்லை, நல்ல கலைஞனா இல்லை. டான்ஸ் ஆடுறாரு. எங்கே டான்ஸ் ஆடுறாரு? அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? என்ன இப்போ நான் கலாய்க்கிறேன், இப்போ நீ கலாய்க்கிறேன்னு நீங்கள் கலாய்க்கிறீங்களான்னு தெரில எனக்கு. போகிற மிரட்டினீங்கன்னா அப்புறம் நம்மலாம் வந்து களத்தில் இறங்கி நம்ம வந்து ஜூலிக்காக நாங்கள் போராட்டமே நடத்துவோம். நாங்கள் தேவையில்லாமல் ஜூலியை வந்து நாங்களும் பதில் கலாய்க்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இது பிரச்சனை பூதாகரமாகி மிகப்பெரிய வந்து ஒரு யுத்தமே ஆகி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகோர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்தார்த் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கலாம். ஆமாம் சார். ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலி அவர்கள் இப்ப தமிழக வெற்றி கழகம். ஜூலி இன்னும் சிரிச்சுட்டே வந்து ஜூலின்றீங்கன்னா அப்படியே கேஸ்ட் கம்பேக் கொடுத்துருக்காங்கல்ல. ஓ கம்பேக்கா? இது பேர்பட்ட கம்பேக்கா? சரி ஓகே. அவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை சீன்றாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க விஜய் ஜூலி தான் சீன்றாங்களா? போற வரவெல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறான். நீங்க வேற விஜய் யார் அடிக்கல சொல்லுங்க. ஆனா இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. யாருக்கு? ஒன்று எனக்கு, இன்னொன்று சாட்டை துரைமுருகனுக்கு. நாங்கள் ரெண்டு பேர் தான் நல்லா வந்து கலாய்ப்போம். புரியுதுங்களா? வேற யாரும் போட்டிக்கே கிடையாது. ரெண்டே பேருக்கு தான் இங்கே போட்டியே. விஜய் பாணியிலே சொன்னோம். இங்கே ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்று நான், இன்னொன்று தம்பி சாட்டை துரைமுருகன். எங்களுக்கு மட்டும்தான் வந்து விஜயை ரைட்ஸ் கொடுத்துருக்காரு என்ன வந்து விஜயை கலாய்க்கிறதுக்கு. அதனால் போகிற வரவங்களாம் கலாய்க்கிறீங்க, இப்போ வந்து ஜூலியும் கலாய்க்கிறாங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அவங்க வந்து சமீபத்தில் பேசும்பொழுது சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து விஜயோட கட்சியை சார்ந்தவங்க வந்து எங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்விட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாடு புல்லுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது அந்த பைத்தியகாரத்தனமான பேச்சு இருக்குல்ல, இந்த ஏன் பைத்தியகாரத்தனமான பேச்சு? எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் வர மாதிரி பேச்சு விஜய் அவர்கள் பைத்தியமாக பேசிட்டாருன்னு பைத்தியகார பேச்சு தான் அவங்க அழுத்தமாக பதிவு பண்ணுவேன். என்னன்றதை சொல்கிறேன், என்னை விட்டா தானே சொல்ல முடியும். சொல்லுங்கள். அதுக்குள்ளே அப்படின்னா தாவேக்க தற்கொலை மாதிரி வந்து நான் பொறுமையாக கேளுங்க என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஒரு கதையை சொல்கிறீங்க, மாடு புல்லுன்னு ஏதோ சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அது புல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்றீங்க. எது பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து புல் யாராவது பாக்கெட் வச்சுருப்பாங்க சார்? நீங்கள் பாக்கெட் பத்தாது. பாக்கெட் புல்லை வந்து பேக்கெட் பண்ண முடியுமா? முடியாது. ஃபுல்லு பண்ணலாம். இது நீ பெருசாக வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஏதாவது பெருசாக போட்டிங்கன்னா ஒரு ஃபுல் பாட்டில் கூட உள்ளே வைக்க முடியும். ரெண்டு பாக்கெட்டுமே இருக்கிற பாக்கெட்டில் குவார்டர் ஃபுல் பாட்டில் வைக்கலாம். குவார்டர் பாட்டில், ஆஃப் பாட்டில், ஃபுல் பாட்டில் கூட நீங்கள் வந்து பேக்கெட் பெருசாக வச்சுட்டா வைக்கலாம். கால் உயரத்துக்கு பேக்கெட் வச்சுன்னா ஃபுல் பாட்டில் வைக்கலாம். ஆனால் புல்லு வச்சேன்னு சொல்கிறப்ப புல்லுன்றது எவ்வளோ பெரிய கட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை வைக்க முடியுமா சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய பேண்ட் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வைக்க முடியாது. இதை கூட தெரியாமல் வந்து மேடையில் வந்து உளறன்னு சொன்னால் அப்போ அந்த பெண்ணை இருங்க, அந்த பெண்ணை அப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஜூலி தான் சொல்கிறாங்க என்னன்னா, போதுங்க நீங்கள் இது வரைக்கும் வந்து கொண்டதெல்லாம் போதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கையை வந்து கூட்டிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு வந்து உடனே வந்து நீ எப்படி எங்கள் தலைவரை நீ கலாய்ப்ப எங்கள் இது பண்ணாத அது பதிலுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ட்விட்டு போடுறாங்க. ஜூலிக்கு என்ன அவசியம்? ஏன் தாவேகா விஜய் இப்போ ஜூலிங்க ஜூலி மட்டுமே இல்லைங்க, திருப்பி நானும் சொல்கிறேங்க. போகிற வரவெல்லாம் பனையூர் பக்கம் போகிறோம்னா இனிமேல் கூப்பிட்டு விஜய் அடிச்சுட்டு போவாங்க. இதுதாங்க நிலைமை இன்றைக்கி. அந்த கல்ட்டுக்கிட்ட தான் உடஞ்சி தூளாகிட்டு இருக்குது. இன்னும் அவனுங்க பேசுகிற ஜோக்கர் மாதிரி பேசுகிறானுங்க பாருங்க மேடையில். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வச்சு செய்கிறாங்க. அவங்க பேச நம்ம பார்த்துன்னு தானே இருக்கிறோம். அது விஜய் மட்டுமா அடிக்கிறாங்க, ஆதவர்ஜனா எல்லாம் இணையத்தில் போகிறவரெலாம் அடிச்சுருக்கிறான் சார். நான் தான் சொல்கிறேன்னே, விஜய் அடிக்காத யார் இருக்கிறாங்க? நானே கேட்குறேன். விஜய் வந்து அதில் தான் நான் சொல்கிறேன். எங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கும் சாட்டை துரைமுருகன் தான் கடும் போட்டி நடக்குது விஜயை கலாய்க்கிறதுல.
இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ இந்த ஜூலிலாம் பாருங்கள், எனக்கு அதுவே ஒரு கோபம் தான். ஏம்மா நாங்கள் தான் இருக்கிறோம், நம்ம கலாய்க்க மாட்டோமா? எதனா சொன்னால் கூட எங்ககிட்ட சொல்லலாம்ல, சொல்லு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்க சொன்னால், இப்போ கவனம் ஒட்டுமொத்த மீடியாவோட கவனமும் ஜூலி பக்கம் போயிடுச்சு. ஏன்னா ஜூலி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், ஆனால் இப்போ ஜூலி அவர்கள் வந்து இப்போ பேசுகிறாங்கன்றப்ப சில சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்துட்டு ஒரு கற்பூரம் மாதிரி, அவர் ஒரு டான்ஸ் ஆடணும்னாலும் அப்படி கப்புன்னு பிடிச்சிப்பாரு, அவரை பற்றி பேசுறதுக்குள்ள ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் வந்த பிறகு அரசியல் பேசுகிறா அறிவு கட்டவங்களே. அரசியல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நிர்வாகம் பேசணும், விஜய்க்கு ஒரு தகுதியை வளர்த்துட்டு இருந்தா பேசணும்னு சொல்றாங்க. தகுதி என்ன பெரிய அவர் பெரிய இவர் அரிஸ்டாட்டில் இவர் சாணக்கியர், அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேங்க, இல்லை வந்து இவர் ஆபிரகாம் லிங்கன் இவர் விஜய், அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேங்க. என்னமோ வந்து இன்னும் மாவீரன் அலெக்சாண்டர் வளரும் இளம் தலைவர் கிழிச்சாரு இளந்தலைவர். உன்னை கலாய்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலிலாம் ஜாஸ்தி என்னை கேட்டா, இது ஜூலிலாம் அதிகம் என்னை கேட்டால். இன்னொரு கரெக்டான ஆளுக்கு உன்னை கலாய்க்கிறதுக்கு. சும்மா அறிவுபூர்வமாக அரசியல் பண்ணோம் சித்தார்த். நம்ம ஏதோ போகிறேன் சும்மா அந்த சீரியல் ஆக்டர்லாம் வந்து பார்த்தா இப்போ என்ன சொல்கிறான், தகுதினா என்ன? இவங்க வந்து பிக் பாஸில் போன ஒரு செலிப்ரிட்டி, ஆனால் அவர் யார், பெரிய சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. அந்த இடத்துல வரானுங்க. அப்போ கூட உங்களால் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது, ஒரு தலைவரும் சொல்ல முடியுதாரா? ஒரு அரசியல் கட்சியோட பெரும் தலைவர், மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்ல முடியுதா? இப்போ இவனுங்களும் யார் வந்து பேசுகிறவங்க பாருங்க, சீரியல் ஆக்டர்ஸ். இப்போ புரியுதுங்களா? இன்னும் நடிகனாக தான் வச்சிருக்கிறானுங்க. சீரியல் ஆக்டர் பழனியப்பன் யாருன்னா இருக்கட்டும் சார், எவனா இருக்கட்டும் சார், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கிறானுங்க, இன்னும் ஒரு நடிகனாக தான் வச்சிருக்கிறானுங்க. இன்னொரு சீரியல் ஆக்டர் கேட்குறாருல்ல என்னன்னா, இவங்க தான் என்னமோ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு என்னமோ குத்தகையத்தை வச்ச மாதிரி பேசிக்கிட்டே நம்ம அந்த பாயிண்ட்ல போல சார். ஜல்லிக்கட்டில் நான் இன்னும் சொல்கிற மாதிரி இப்போ ஜூலின்றது யார் சார்? ஜல்லிக்கட்டால் ஃபேமஸான ஒரு பெண். அதுக்கு இடையில் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய காதல் கதைகள் கூட திடீர்னு வந்து பெரிய வந்து வைரலாச்சு. காரணம் கேட்டால் ஜல்லிக்கட்டு மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க. எப்படி ஃபேமஸ் ஆனாங்க தெரியும்ல, சின்னம்மா சின்னம்மா ஜல்லிக்கட்டு என்னம்மான்னு ஏதோ ஒரு பேசுனாங்களா இல்லையா? சின்னம்மா சின்னம்மா, அதுதான் வீரமான முழக்கம். நீங்க அப்படிதாங்க பேசுறாங்க, சின்னம்மா சின்னம்மா ஜல்லிக்கட்டு என்னம்மா அப்படின்னாங்கல்ல, அதில் ஃபேமஸ் ஆனாங்க தான். ஒவ்வொரு டேல வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. உண்மைதான், புரியுங்களா? ஒரே நாள் தான் இது அந்த வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ஒன்று நடந்துச்சு, அது கவனிச்சிங்களா? ட்ரெயினில் வந்துட்டு அவங்க விழுந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவதூறில் கிளப்பி விட்டாங்க. அதுதாங்க எப்போவுமே இங்கே ஃபேமஸ் ஆனால் அப்படி தான் சார். புரியுதா சொல்கிறது? இப்போ கூட திடீர்னு சேகரா வந்து ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாருன்னு சொன்னால் அது இதுவாகிடும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன் நான். நேற்று கூட ஒருத்தன் எனக்கு தட்டியிருப்பான். இல்லை உண்மைதான் அது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அது அப்படி தான் வைரல் ஆகும். அப்படி தான் சொல்கிறது. இல்லை சும்மா போடுங்களேன் ஒரு செய்தி, இது சும்மா ஒரு செய்தி போட்டாங்கன்னா அது வைரலாம்ப்பா ஒழிஞ்சாம்பா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நீங்களும் நினைப்பீங்கன்னு வச்சிங்களேன், இல்லைப்பா தொல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது சில நேரங்களில் வந்து வைரல் ஆகிடும் தான். ஆனால் அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த பொண்ணு அப்படி பேசின உடனே அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த காதல் கதை வந்து வைரல் ஆச்சு. இன்றைக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதை வந்து தெரியல, அதுக்கு நம்ம கவலையும் இல்லை. அந்த கவலை உங்களுக்கு வேணா இருக்கலாம், சொல்கிறேன் நான். ஆனால் இந்த விஷயத்துக்கு வாங்க, இதில் அந்த பொண்ணு சொன்னதில் என்ன தப்பு? விஜய் கம்மியாக கலாச்சிருக்கேன்னு வருத்தம் இருக்கு. எனக்கு நம்பர் தானே நானே பேசுவேன். அம்மா என்னம்மா நீங்கள் இப்படியாம்மா சாஃப்டாக கலாய்ப்பீங்க, இன்னொன்று வச்சு செய்ய வேணாவா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கரெக்டாக தான் பேசியிருக்கு. நீ இது வரைக்கும் கொன்னது போதாதடா, இது போடலன்னு நினைக்கிறேன். இல்லை போடல, டாவே கூட போட்டுருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்னு விட்டுருக்கலாம். நீ பண்ணிவிட்டு இன்னொருத்தர் பழிய போட்டாங்க, அவர் பழிய போட்டாங்க, இவர் பழிய பண்ண அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற மேடையில் நான் கேட்குறேன். கரூர் சம்பவத்துக்கு நீ தான் காரணன்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் முதலமைச்சரை கூப்பிட்ற என்னன்னு கேட்டால் என் மேலே பழி போட்டீங்க, அப்படியே சினிமாவில் நடிக்கிறான், அப்படியே நடிக்கிற எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாரு விஜய். சார் எல்லாரும் எதிர்க்கல சார், சும்மா திருப்பி இவனே பில்டப் பண்ணிக்கிறது. எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நீங்கள் எதிர்க்கிறீங்களா? எது நீங்கள் எதிர்க்கிறீங்க சார்? நான் எதிர்க்கிறதுனா அது வேற சார். புரியுங்க சொல்கிறது? முதல்ல அவன் ஒரு குடும்பத்தோடு ஆகட்டும் சார். நம்ம எதிர்ப்போம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சார், கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அரசியல் இப்போ என்ன, ஒன்று குடும்பத் தலைவன். இப்போ விஜய் ஒரு நல்ல மகன் இருக்கியா? இல்லை. சரி, நல்ல குடும்ப, அதாவது கேட்டால் நல்ல கணவன் இருக்கியா? இல்லை. சரி, நல்ல அப்பாவாக இருக்கிறியா? இல்லை. சரி, இதை கடந்து வந்து என்ன ஒரு நல்ல கலைஞன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் யாரை நீங்கள் நல்ல கலைஞன் சொல்ல முடியும்? ரஜினியை சொல்ல முடியும். உங்களை சொல்ல முடியுமா நல்ல கலைஞன் சொல்லிட்டு? ஏன்னா பல தயாரிப்பாளர் சேர்த்து போயிட்டான், பல பேர் பிச்சை எடுத்துனுக்கிறான். நல்ல கலைஞனும் கிடையாது.
இதை கடந்து நீ நல்ல தலைவனாக இருக்கியான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது. தனி ஃப்ளைட்டில் நடிகையோட போகிற, நாய்க்கு டியூட்டிக்கு வச்சுன்னு கொஞ்சிற, சரியா? இதானே? அதனால தான் சொல்கிறேன், ஏன் விஜயை கலாய்க்கிறன்றதுக்கு இதுதான் பதில். நான் ஏன் விஜயை கலாய்க்கிறேன்னா இதுதான். வரிசையாக எடுத்துகிட்டே வாங்க. நல்ல மகனா இல்லை, நல்ல கணனா இல்லை, நல்ல அப்பாவா இல்லை, நல்ல கலைஞனா இல்லை, நல்ல தலைவனா இல்லை, நல்ல தலைவனா. டான்ஸ் ஆடுறாரு. எங்கே டான்ஸ் ஆடுறாரு? அவரமே டான்ஸ் ஆட முடியுமா? என்னது இப்போ நான் கலாய்க்கிறேன்னா இப்போ நீ கலாய்க்கிறேன்னு நீங்கள் கலாய்க்கிறீங்களான்னு தெரில எனக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஜூலி பேசின சப்ஜெக்டை வச்சுருக்கீங்கன்னா கரெக்டு. சும்மா அந்த பொண்ணை போகிற மிரட்டினீங்கன்னா அப்புறம் நம்மலாம் வந்து களத்தில் இறங்கி நம்ம வந்து ஜூலிக்காக நாங்கள் போராட்டமே நடத்துவோம். நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம். ஜூலி மேலாம் அப்புறம் கை வச்சிங்கன்னா அப்புறம் வந்து விஷயம் வேறு மாதிரி ஆயிரும். ஜூலிக்காக மிகப்பெரிய படையே இருக்குது, என்ன போர் படையே இருக்குது, ரத்த ஆர்வடம், புரியுங்களா? அவ்வளோ யூத்து பின்னாடி இருக்கிறாங்க ஜூலிக்கு பின்னாடி. யூத்துனா என்ன, அது போர் படை, ஜல்லிக்கட்டு படையே இருக்குது பின்னாடி, ஜூலி பின்னாடி இருக்குது, புரியுதுங்களா? அதனால் ஜூலி பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுக இருக்குது, நீங்கள் இப்படி தாங்க சொல்லுவீங்க. இதுக்கடுத்தாலும் திமுக வியாதி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு தீவிரமான ஒரு நோய் பரவி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக காரணம். இது என்னப்பா நோய்? திமுக காரணம். இது என்னப்பா நோய்? திமுக காரணம். ஏன்பா ஜுரம் வந்து? திமுக காரணம். ஏன்பா வாந்தி எடுத்த? திமுக காரணம். பைத்தியக்காரன் அவன் தான் சொல்கிறான்னா நீங்களுக்கும் உங்களுக்கும் புத்தி இல்லை பாருங்கள். மக்களுடைய கருத்து தானே சார் நம்ம கேட்குறோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஜூலியை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து சொன்னது சரி. நீ மாட்டுக்கு இவ்வளோ வைக்கணும் போதும், சாவடிச்சது போதும்னு சொல்லுது. என்ன தப்பு? உண்மை தானே, நடந்து தானே சொல்கிறாங்க. சரி, இப்போ வேலூரில் சந்தீப் கூட்டம் நடந்துச்சு, அதில் யாராவது உயிரிழப்பு தான் நடந்துச்சு. ஆகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உயிரிழப்பு வந்தாலே உயிரிழப்பு நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காரணம் விஜய் கிடையாது, காரணம் விஜய் கிடையாது, நான் தான் காரணம். நான் தான் காரணம். ஏன் நாற்காலி போடலை கேட்டது நான், ஏன் பந்தல் போடல கேட்டது நான், ஏன் சோறு போடல கேட்டது நான். இதுவே தப்பு. டேபிள் போட்டு வாழை போட்டு சாப்பாடு போட்டுருக்கணும். ஏதோ கட்டு சொத்து ஏதோ வந்து ஒரு பேக் பண்ணி கொடுத்தா நான் கேள்விப்பட்டேன், புரியுதுங்களா? அதெல்லாம் கூட என்ன கேட்டால் வந்து கேட்டால் பார்சல் கொடுத்தாங்க சார். அதான் சார் பார்சல் தான் சார் நானும் சொல்கிறேன். இந்த சாம்பார் சோறு தான் ஏன் வாழையில் போடு, டேபிளில் போடுங்கடா. ஒரு பந்தல் போட்டிங்கல்ல, வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் உட்கார மாதிரி பந்தியை போடுங்க. இல்லை அவர் அரசியல் கூட்டத்துக்கு வந்தாரா இல்லை விருந்து போகிறதுக்கு வந்தாரா? சார் போட்டால் என்ன தப்புன்றது? நான் எல்லாம் கொள்ளடிச்சு வச்சுருக்கானுங்க பணம். சினிமாவில் இவன் கொள்ளடிச்சு வச்சுருக்கான், அவன் சாராயத்தில் கொள்ளடிச்சு வச்சுருக்கான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டில் கொள்ளடிச்சு வச்சுருக்கான், இன்னொருத்தன் வந்து கல்வி கொள்ளடிச்சு வச்சுருக்கான். இவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்கோம், செலவு பண்ணால் என்ன நான் கேட்குறேன்? பண்ணட்டும். ஆனால் இவங்க தான் சார் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறவங்க. கிழிச்சாங்க வந்து அப்படியே நல்லது செஞ்சு முதல்ல இதை செய்யுங்கன்ற. நான் இன்னும் கட்டு சொத்து இன்னும் கட்டினா போகிற போக்கில் இன்னும் கட்டினா பொட்டம் கட்டி கட்டு கொடுக்குறீங்க. என்ன இது டீசன்சி வேணாம்? வாழை பந்தல் போட்டு இருக்கிற அவ்வளோ பெரிய பந்தலில் வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாலண்டியர்ஸை போட்டு உடனே வந்து டேபிள்களை அடுக்கி மின்னல் வேகத்தில் சார் சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது சார். 5000 பேர்லாம் கம்மி சார். 1,00,000 பேர் சோறு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரே அட்டம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரத்தில் வந்து 1,00,000 பேர் கூட சோறு போட முடியும். குழப்பாக தெரியல உங்களுக்கு? கல்யாணம் நடந்துச்சுல்ல நம்ம இவருக்கு, சின்ன எம்ஜிஆருக்கு, சின்ன எம்ஜிஆர் சார், சின்ன எம்ஜிஆர் தெரியாதா உங்களுக்கு? ஒரு சுதாகரனுடைய மேரேஜ் நடந்தது, குழப்பாக நடந்ததில்ல, சிவாஜி மகளுக்கும் சிவாஜி பேத்திக்கும் நடந்ததில்ல. ஜெயலலிதாமியாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சோறு போட்டாங்க தெரியுமா? கல்யாணம்னா அது கல்யாணம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. பண்ணுங்க சார் அந்த மாதிரி. பணம் தான் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க பணத்தை. இது எல்லாம் வந்து வெயிலில் மேலே மாடியில் காய வைக்கிறானுங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குது ரூபாய் ஈரத்தில். எல்லாம் பணம் எடுத்து செலவு பண்ணுங்க, மகிக்கிட்டு இருக்கு பணம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு. பண்ணுங்க, போடுங்களேன். ஏழைங்களுக்கு பாழைங்களுக்கு சோறு தின்னுட்டு போட்டான். எல்லாம் வரவனுங்களாம் யார்? இவங்களாம் நிர்வாகியாக அவனுக்கு வர்றதுங்களாம். எல்லாம் இவனை பார்க்கறதுக்கு வர கூட்டம். சாப்பிட்டு போட்டோம். இதில் கட்ட சொத்தை போட்டு நான் பேக்கெட் பண்ணி தூக்கி கொடுக்குறதுலாம் வந்து அந்த மக்களை வந்து பார்த்து என்ன தான் நினைக்கிறீங்கன்னு தெரில எனக்கு. மரியாதை நடத்துங்கன்ற நான். இது வந்து மரியாதை குறைவு தான். சாப்பாடு போடுறதுக்குன்னு ஒரு விருந்தோம்பல் இருக்குல்ல, ஒரு விருந்தோம்பல் இருக்குது. எப்படி போடுவீங்க? டேபிள் போட்டு தலைவாழையில் போட்டு ஒரு 16 ஐட்டம் அடுக்குங்க, அப்படி போடுங்க சாப்பாடு. இல்லை 16 ஐட்டம் உங்களால் முடியல, ஒரு 4 ஐட்டம் போடுங்க. ஒரு ஸ்வீட்டு, 2 பதார்த்தம், குழம்பு, ரசம், சாம்பார், குழம்பு, ரசம், மோர், அவ்வளோதான் போதும். ஒரு 6 ஐட்டம் கூட போடும். ஆனால் உட்காந்து மரியாதையாக போடுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையேந்தி போன மாதிரி வந்து தூக்கி பொட்டலம் கட்டி அப்படி கையில் கொடுக்குறது என்னது இது? ஸோ அதனால் இதெல்லாம் சரி. அதனால் அந்த பெண் வந்து ஜூலி சொன்னது தப்பு கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் அது பதிலுக்கு நீங்கள் தாக்குதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தாக்குதல் பண்ணிங்கன்னா அந்த டிவிக்கு தற்கூறிகள் வந்து அது வந்து களத்தில் வந்து ஜூலி படம் இறங்கிச்சுன்னு வச்சுங்க, இது பெரிய படை பின்னாடி இருக்குது. என்ன
பெரிய படைனா என்ன, இந்த மக்கள் அதற்கட்டின ஆதரவான நபர்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. இறங்குனாங்கன்னு வச்சுங்க, தினம் ஒரு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை கலாய்க்கிற மாதிரி ஆயிடும். மாடை பற்றி நீ பேசுறது தான் தப்பு. காளை மாடை பற்றி பேசுகிற நீ, அப்போ ஜல்லிக்கட்டு பாட்டு நடத்தும் நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாங்க. கரெக்ட் தானே சார்? அவரும் வீடியோ போட்டார்ல, அவரும் வீடியோ போட்டு என்ன கீச்சாரு அங்கே காட்டுக்கு போட்டுட்டு அவர் வந்து ரகசியமா வந்துட்டு போனார்ல, போனார்ல. இந்த கதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்க ஒரு பக்கம், புரியுதா சொல்றது? பீட்டா அதை வீட்டுக்கு அனுப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லலையா? வீடியோ போடலையா அவரு? திருப்பி திரும்ப சொன்னேன், நம்ம வீடியோவில் வர தலைவரை பற்றி பேசவே இல்லை, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். கரெக்டா? அதனால் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஜூலியை வந்து நாங்களும் பதில் கலாய்க்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இது பிரச்சனை பூதாகரமாகி மிகப்பெரிய வந்து ஒரு யுத்தமே ஆகி ரத்த ஆறு ஓடும். இது அந்த மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்குள்ள வந்து தெரியும்ல, ஜல்லிக்கட்டு எப்படி நடந்துச்சு. 5 லட்சம் பேர் கூடினாங்க. நீங்கள் என்னமோ ஒரு 5000 பேர் வச்சுட்டு சீன் ஓட்டிகிட்டு இருக்கீங்க மாவட்ட அளவில். ஜூலிக்கு பின்னாடி 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து எதையுமே நீங்கள் வந்து கருத்தை வந்து கருத்தால் எதிர்கொள்ளணும் சார். புரியுங்களா? எல்லாமே அங்கே வந்து பார்த்தா சரக்கு இல்லாதவங்களாம் இருக்கிறான். இது மேடையில் வந்து பைத்தியம் போல் எல்லாமே பைத்தியம் போல் பேசுகிறாங்க சார். நீங்கள் பார்த்தீங்கல்ல, கட்சியில் புதுசாக இருந்தால் கூட அவன் பைத்தியமாக மாறுறான். அது என்னென்ன ஆச்சரியமாக இருக்கும். பைத்தியமாக தான் பேசுகிறானுங்க, அவங்களே புகழ்ந்துக்கிறானுங்க. இது ஆனந்த் வந்து இனிமேல் ஆனந்தியா தெரியுமா உங்களுக்கு? புஷியானந்தா? புஷியானந்தா ஆனந்த் கிடையாது தான், ஆனந்தி. ஏன் ஆனந்தி? தெரில, அது என்னன்னு தெரில. ஏன்னா அவர் வந்து ஆண் தாயம் அவர். அதனால ஆண் தாயினால அதை ஷார்ட்டாக சுருக்கி ஆனந்தி, புஷி ஆனந்தி இனிமேல் அப்படிதான் சார் சொல்கிறானுங்க. இவனுக்கு புகழானுங்களா திட்டுறானுங்களா தெரியாமல் இருந்தாலும் ஏதோ இப்படி இவனுங்க புகழ்ந்து தான் பேசுகிறாங்களா இல்லை திட்டுறானுங்களான்னு தெரியாமல் எப்படியா அப்படின்னு பார்த்துருக்கேன். இனிமேல் வந்து ஆண் தாய் அவர், தாயிலேயே ஆண் தாய். எப்படா இந்த டைட்டில்லாம் கிடைக்குது உங்களுக்கு? தந்தைன்னு சொல்லிட்டு போங்கடா. ஆண் தாய் அவர். அன்பில் பெரியது அம்மா தானே சார், ஆண் தாய் சார். இப்போ விஜய் கேட்குறாரு, பால் குடிப்பியா நீ? பதில் சொல்லு. ஆண் தாயின்னு சொல்கிறாங்க சார் மேடையில். சார் விஜய் பால் கேட்குறாரு சார், கொடுக்க முடியுமா சார்? பங்காரு அடிகளார் கூட தன் அம்மான்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேற. தாய்னா என்ன சார்? அம்மானா ஒரு பொருள் இருக்குது, தாய்னா ஒரு பொருள் இருக்குது. ஆண் தாயின்னு எதுக்கு சொல்கிறேன்? தாய்னா அன்பாக அரவணைக்கிறவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க. ஏன் பாலுக்கு வந்து தாய்ப்பால்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள்? கேட்டு பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. இப்போ விஜய் கேட்குறாரு, ஏன் ராஜ்மோகனே கேட்குறாரு,